ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ ஜனமே, கன்மலை நித்திய வெளிச்சம் என்ற தேவ வார்த்தையை தொடர்ந்து நாம் இந்த கடைசி கால எழுப்புதலின் நாட்களிலே பார்த்து வருகிறோம். வேதாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் பயன்படுத்தின பரிசுத்தமான பாத்திரங்கள், ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக பாத்திரங்களை கர்த்தர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே மோசே என்ற தேவன் பயன்படுத்தின பாத்திரத்தை இந்த நாளிலே நாம் பார்க்கிற பொழுது, அவர் எப்படி வேதாகம புஸ்தகத்திலே முதலாம் எழுப்புதலுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு முதல் எழுப்புதல் என்று சொன்னால், எகிப்திலிருந்து ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு வர இந்த மோசேயை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் எப்படியெல்லாம் தேவனோடு பேசினார், தேவன் அவருக்கு எப்படி செவி கொடுத்தார், தேவன் அவருக்கு நடத்தின விதங்களையும், தேவ ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்த பொழுது வந்த ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையினால் வந்த சாபங்கள், மரணங்கள், இன்னும் பல காரியங்களை இன்றைய நாளிலே கர்த்ததாமே காட்டி இந்த நாளிலே அந்த வழியை கர்த்தர் காண்பித்து கொடுப்பாராக. பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர் ஊழியக்காரிகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் இந்த மோசே என்ற ஒரு பாத்திரத்தின் மூலமாக இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக அவர் ஆதி நாட்களிலே மோசேயை எப்படி பயன்படுத்தினாரோ அதே மாதிரி இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை உங்களையும் பயன்படுத்த இந்த ஜனங்கள் எதையெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் பண்ணினார்கள், அதனால் வந்த விளைவுகள் என்ன, அதனால் வந்த சாபங்கள் என்ன, அதனால் வந்த இழப்புகள் மரணங்கள் என்ன, அதற்கு தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ மனிதன் சொன்ன வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்த பொழுது அவர்கள் மேல் வந்த ஆசீர்வாதம் என்ன, இவையெல்லாம் பார்க்க கர்த்ததாமே இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, யாத்திராகம புஸ்தகத்தில் கர்த்தர் சீனாய் மலையிலே, யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். 21, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கு நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இது கடைசி காலமாய் இருக்கிறது. பாருங்க, ஆதாம் காலத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மூலமாக ஆண்டவர் அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக தேவனுடைய காரியங்களை, தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு சித்தமானதை செய்ய நம் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் அநேக நேரம் விழுந்து ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்த பொழுதும் ஆண்டவர் அவ்வப்போது அவர்களை தண்டிப்பதும் மீண்டும் மனமிறங்கி அவர்களை சேர்த்துக் கொள்வதுமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கிற பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற இந்த பிரயாணத்தில் பாருங்க, இந்த மோசேயின் மூலமாக ஆண்டவர் தேவனோடு, அதாவது மோசே ஆண்டவர் தேவனோடு பேசுகிற, முகமுகமாய் பேசுகிற ஒரு தாசனாய், ஒரு ஆண்டவர் ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல இந்த மோசேயோடு பேசுகிறதை எல்லாம் நாம் இந்த யாத்திராகம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய சமூகமான இந்த சீனாய் மலையில கொடுமுடியில போய் ஆண்டவரிடத்திலே பேசி இந்த ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி பிரதான கட்டளைகளை பெற்று அந்த கட்டளைகளை வாங்கி கொண்டு அதன்படி இந்த ஜனங்களை நடத்த மோசே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவருக்கும் அவருக்கும் நடக்கிற அநேக அந்த உரையாடல்கள், அவர்களுக்கான அந்த கான்வர்சேஷன் நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப பாருங்க, ஆண்டவர் மோசே நீ மாத்திரம், அதாவது ஆண்டவருடைய அந்த கன்மலையிலே சீனாய் மலையிலே வரும்படியாக மோசேயும் 70 பேரை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்க வைத்தும், மற்றவர்கள் எல்லாம் அந்த மலையை சுற்றி பாருங்க ஆடு மாடுகளும் மற்ற மனிதர்களும் யாருமே தொடக்கூடாது என்று சொல்லி கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த மோசேக்கு சொல்லுகிற பொழுது, நீ இறங்கி போய் உறுதியாய் அவர்களை எச்சரி. எப்படி என்று சொன்னால், யாத்திராகம புஸ்தகம் 20:22 கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி
தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லையை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறார். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வரமாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போய் பின் நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி போய் ஜனங்களிடத்திலே போய் அதை அவர்களுக்கு சொன்னான் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் உடனுக்குடனே, பிதாவாகிய தேவன் உடனுக்குடனே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லுகிறது போல, உடனுக்குடனே ஒரு மனிதன் தவறு செய்கிற பொழுது அது நடத்துகிற தேவ மனிதர்களாயிருக்கலாம், இல்லை சிறவையில் ஜனங்களாயிருக்கலாம், யாராக இருந்தாலும் தேவன் உடனுக்குடனாய் தண்டிக்கிறவராயிருந்தார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவாகிய தேவனிடத்திலே வாக்கு கடங்காத பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்கு விண்ணப்பம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருகிற பொழுது, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான், ஏன்னா பிதாவை பார்த்தவர்கள் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் பிதா கொடூரமானவரா, இல்லை பிதா மிகவும் கோபக்காரரா, ஏன் அவரை பார்க்க முடியாது என்று சொன்னால், அவருடைய மகிமை, அவருடைய தேவ பிரசன்னம், அவருடைய பரிசுத்தம் அவ்வளவு விலையேறப்பட்டது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமாக இருக்குமோ அதை விட பல மடங்கு அவருடைய மகிமையும் அவருடைய பரிசுத்தமும் அவருடைய நீதியும் விளங்கும். ஆகவேதான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. மாம்ச மனிதர்களாகிய நீங்களும் நானும் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கிறோம், பாவத்திலே பிறக்கிறோம், பாவத்திலே அநேகர்கள் மரித்து விடுகிறார்கள். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய நீதியினாலே, நீதி அல்லாத நம்மை நீதிமானாக மாற்றினார். நம்முடைய பரிசுத்தமோ, நம்மளுடைய வேதவ ஞானமோ, இல்லை நம்முடைய கல்வியோ, இல்லை நம்முடைய சுத்தமோ, இல்லை நம்முடைய ஒழுக்கமோ, இவையெல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்தவில்லை, இவையெல்லாம் நம்மை ரட்சிக்கவில்லை. மாறாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையின் இரத்தம் தான் நம்மை ரட்சித்து நீதி இல்லாத நம்மை நீதிமானாக மாற்ற தேவன் கிருபை பாராட்டினார். அப்ப இதுல என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறதுனால, அப்ப நாம் பரிசுத்தராய், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்களும் நானும் அறிவோம். பாருங்க, அந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட பேசணும்னா ஒரு ஆசாரியின் மூலமாய் பேசணும். இல்லை என்று சொன்னால் இப்படி அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தின் மூலமாய் தான் பேச முடியும். இல்லை என்று சொன்னால் தீர்க்கதரிசி மூலமாய் தான் பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் நியாயாதிபதிகள் மூலமாய் தான் பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் ராஜாக்கள் மூலமாய், இப்படி பலதரப்பட்ட எல்லாரும் என்ன பண்ண முடியாது, தேவனோடு பேச முடியாது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாவர் வேணாலும் யாரும் பேசலாம், எந்த இடத்திலும் அவரை நோக்கி கூப்பிடலாம். அவர் எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, எந்த மணி நேரத்தில் கூப்பிட்டாலும் அவர் அப்பா என்று அழைக்கிற பொழுது தப்பாமல் வருகிற தேவனாயிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஏன் ஆண்டவர், இதுல 3 காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். தேவன் பாருங்க, மோசேக்கு கட்டளைகளை, எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பை கை கொண்ட பொழுது, அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவர்கள் மேலே பாருங்க என்ன வருகிறது, கட்டளைகளை கை கொண்டவர்கள் மேலே தேவ ஆசீர்வாதம் வருகிறதையும், எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தேவனுடைய மகிமை அவர்களை நடத்துவதிலும், அதே மாதிரி கற்பனைகளை கை கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவன் பெறுகிறதையும் நாம் வேதத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் பாருங்க, கட்டளையை மீறினால் ஜனங்கள் மேலே என்ன வருகிறது, சாபம் வருகிறது. அதே மாதிரி எச்சரிப்பை மீறுகிற பொழுது மரணம் வருகிறது. அதே மாதிரி கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாவிட்டால் நாம் நித்திய நரகாக்கினைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய எச்சரிப்பு, அந்த நாட்களிலே, மோசேவின் நாட்களிலே எச்சரிப்பை தேவன் இப்படித்தான் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் நீங்க பாருங்க, யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமானது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான், என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்,
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீர்களிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கேட்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த எச்சரிப்புக்கு, நீ போய் ஜனங்களை எச்சரி, இந்த மலைக்கு மேல வரக்கூடாது, இந்த மலையை தொடக்கூடாது, நீ மாத்திரம் வர வேண்டும் என்று சொல்லி, அப்ப அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் அந்த மலைக்கு, ஆடு மாடுகள் எல்லாம் தூரமாக இருக்கிறது. மோசே மாத்திரம் தேவனோடு போய் பேசுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் அடிமைத்தனத்தின் எகிப்தின் வீட்டிலிருந்து நான் கொண்டு வந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே என்னென்று உங்களுக்கு வேறு தேவன் நீங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏன்னா மேலே வானத்திலும் பூமியிலும் பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவருக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகுது, ஒரு விக்கிரகத்தை ஆகுது நீ உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி அவளுக்கு சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனம் 20:5 யாத்ரா புஸ்தகத்தில், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களுக்கு குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் தலைமுறை மட்டும், எத்தனை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் எரிச்சலுள்ள தேவன், நான் தான் உங்களை அடிமைத்தனத்தின் வீடிலிருந்து உங்களை கொண்டு வந்தேன். ஆகவே என்னையன்றி ஒரு தேவனை நீங்கள் உண்டாக்க வேண்டாம், ஒரு சிலையோ ஒரு சொரூபத்தையாவது நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் பிதாக்களுடைய அக்கிரமத்தை நீங்க அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்க அக்கிரமத்தை உங்க பிள்ளைகிட்ட 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு கடைசி காலத்தில் இருக்கிற நீங்கள், அன்றைக்கு ஒரு மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரடியாக இந்த சொரூபமாவது விக்கிரகமாவது மற்றவர்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஆண்டவர் தெளிவாய் மோசேயின் மூலம் சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பரிசுத்தமாக தானே இருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறோம், நாங்கள் தினமும் ஆலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு போயிட்டு தானே இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ நாங்கள் எப்படி அன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன பொழுது இந்த விக்கிரகங்கள், இந்த சிலை வணக்கங்கள், இந்த பாகாலுடைய காரியங்கள், தோப்பேத்து விக்கிரகங்கள் எல்லாம் இவர்களுக்கு விக்கிரகங்களாக இருந்தது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல், முதல் இடத்தை தேவனுக்கு கொடுக்காமல் வேறு எந்த இடத்தை அவருக்கு கொடுத்தாலும், அந்த முதலிடத்தை உங்க பிள்ளைகளுக்கோ உங்க வேலை ஸ்தலத்துக்கோ இல்லை என்றால் உங்க ஊழியத்துக்கோ உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ இல்லை உங்க அதிகாரிக்கோ இல்லை நீங்கள் மிகவும் விரும்புகிற நேசிக்கிற மனைவி கணவனுக்கோ இல்லை உறவுக்கோ இல்லை மற்ற உங்களுடைய அழகுக்கோ ஆஸ்திக்கோ அந்தஸ்துக்கோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் கனத்தை கொடுக்காவிட்டால், அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த முதல் கனத்தை கொடுக்காமல் வேறு எதுக்கு கொடுக்கிறீர்களோ அதுவே விக்கிர ஆராதனையாய் மாறும். பிரியமானவர்களே, அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இவையெல்லாம் நீ செய்ய வேண்டாம் என்று சொன்னார். அதே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருகிற பொழுது இவை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன விக்கிரகங்களுக்கும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கடைசி காலத்தில் இருக்கிற விக்கிரகங்களுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஆகவே ரெண்டுத்திலையும் மைய கருத்து என்னவென்று சொன்னால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சியும் தேவனுக்கு மாத்திரமே முதலாவது கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப தேவன் சொல்லுகிறார், இப்ப மோசேயின் மூலமே சொல்லி வருகிற பொழுது பாருங்க, நான் எரிச்சலுள்ள தேவன், நான் சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நீ செய்தனா அது எனக்கு உகந்ததா இருக்காது. தேவன் எரிச்சல் பட்டார்னா அழித்து விடுவார் பழைய ஏற்பாட்டின் காலத்துல. ஆனால் தான் மோசேயின் மூலமாய் அவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறைட்டம் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்கினை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப பழைய ஏற்பாட்டு கால ஆண்டவர் கொடுக்கிற அந்த கற்பனை கட்டளைகளிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற அந்த கட்டளைகளில் வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அதை தான் புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார்.
500க்கும் அதிகமான நியாயப்பிரமாண சட்டங்கள் யூதர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வைக்கப்பட்ட பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் 2 பிரதான கற்பனை கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று சொல்லி உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் என்ன பண்ணணுமா, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அதை சுருக்கி 2 கற்பனை கட்டளையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த எச்சரிப்பை எல்லாம் மோசேயின் மூலமாய் சொல்லி வருகிறார். நீங்க அதை தொடர்ந்து அப்படியே வாசிச்சுட்டு வருகிற பொழுது, என்னுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதே மாதிரி 6 நாளைக்கு வேலை செய்யலாம், 7ஆம் நாள் அதாவது ஓய்வு நாளில் நீ வேலை செய்யக்கூடாது. அந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. இது கடைசி காலத்தினுடைய, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய் கொடுத்த கட்டளையாய் இருக்கிறதை நாம் அறிகிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருகிற பொழுது நாம் என்ன பண்ணணும், 7 நாளும் தேவனை ஆராதிக்க வேண்டும், 7 நாளும் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், 7 நாளும் தேவனுடைய ஆவியில இடைவிடாமல் ஜெபம் பண்ணி சோத்திரத்துடன் விழித்திருந்த ஆவியிலே அனலுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், 7 நாளும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர் இது சாத்தியமா? நாங்கள் வேலைக்கு போகிறோம், காலேஜ் படிக்கிறோம், இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர்டாக இருக்கிறேன், இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தொழில் செய்கிறேன், ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், இன்னும் பற்பல காரியங்களை வியாபாரம் செய்கிறோம், படித்து கொண்டு இருக்கிறோம், ட்ரைனிங் போகிறோம், விவசாயம் செய்கிறோம். இப்படியெல்லாம் செய்கிற பொழுது 7 நாளும் ஆண்டவரை பற்றி சொன்னால் எப்படி நம்ம ஒரு நாளைக்கு வாழ்க்கையை நடத்துவது? நமக்கு வீடு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுடைய தேவைகள் இருக்கும், பண தேவைகள் இருக்கும், படிப்பு தேவை இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், இன்னும் மற்ற காரியங்கள் இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருப்பதனால பாருங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் போய் ஆசாரியருடைய வழிகாட்டுதலின்படி அங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு எல்லாரும் வந்து தொழுது கொண்டு மாத கணக்கிலே அங்க இருப்பார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலமாய் இது இருக்கிறது. இது கடைசி காலத்திலும் கடைசி நொடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேணாலும் வரலாம். இதை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வருகை வரலாம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடனே விழித்திருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் இந்த கடைசி காலத்துக்கும் இதுக்கு இடைப்பட்ட வருடங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான வருடம் இருக்கிற பொழுதே ஆண்டவர் அன்றைக்கு தீவிரமாய் மோசேயின் மூலமாய் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து புதிய ஏற்பாட்டு காலமும் முடிந்து இப்ப கடைசி காலத்தில் கடைசி நொடியிலே இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் தீவிரமாய் செயல்படுத்த வேண்டிய ஒரு காலம், தீவிரமாய் அவருடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிய வேண்டிய காலம், தீவிரமாய் அந்த எச்சரிப்பு பாருங்க. ஒரு சுனாமி எச்சரிப்பு வந்தா பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, சொல்லப்பட்ட ஒரு அரை மணி நேரம் சொன்னா எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் வெக்கேட் பண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து அடைந்துடுறாங்க. ஒரு கொரோனா என்று ஒரு காலகட்டத்தில் எச்சரிக்கப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா உலகமே ஸ்தம்பித்து எல்லாரும் வீட்டிலே அடைந்து கிடந்தார்கள். இப்படி புயல், இன்னும் பல இயற்கை சீற்றங்கள், பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் என்று சொல்லி எச்சரிக்கப்படுகிற பொழுது இந்த மாம்சத்தினுடைய உயிர் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி, தான் மரித்துவிடக் கூடாது என்று சொல்லி உயிர் மேல் இருக்கிற அந்த பயம், உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த காரியம் சொன்ன அந்த நேரத்துக்குள்ள எங்கிருந்தாலும் சொல்லி தகவல் அவர்களுக்கு போய் அவர்கள் அந்த சேஃபான இடத்துக்கு வந்து விடுகிறார்கள். இந்த மாம்சத்துக்கு அழிந்து போகிற இந்த மாம்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த பூமியோடு முடிந்து போகிற இந்த மாம்சத்துக்காக நாம் இவ்வளவு பிரயாசப்படுவோம் என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமா நித்திய நரகாக்கினைக்குள் தள்ளப்படாதபடிக்கு நித்திய நீதியின் ராஜாவாகிய நித்திய பரலோகத்தில் நாம் அவரோடு முகமுகமாய் அவரை ஆராதித்து அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் இருக்க நாம் இன்னும் தீவிரமாய் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, பழைய ஏற்பாட்டுடைய எச்சரிக்கையும் புதிய ஏற்பாட்டுடைய எச்சரிக்கைகளையும் நீங்கள் வாசிக்கிறீர்கள். மத்தேயு புஸ்தகத்தில் ஆண்டவர் வருகைக்கான அத்தனை அடையாளங்களையும் சொல்லி வைத்திருக்கிறார். தன்னுடைய 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் நடக்க போகிற அத்தனை காரியங்களையும் முன்னறிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை தொடர்ந்து வந்த பரிசுத்த பவுலை பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக ஆண்டவர் கொண்டு வந்த ஒவ்வொரு பாத்திரங்களையும் பார்க்கிறோம். இந்த கடைசி கால எச்சரிப்பு நொடியிலே நாம் இருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய ஓட்டம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது? எதற்காக இந்த உலகத்திலே நீங்கள் இன்னும் எத்தனை வருடம் வாழ வேண்டும்? என்னென்ன காரியங்களை நீங்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாயிருக்கிறது. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்க உலகத்தையே சம்பாதித்து காலடியில் கொண்டு வாங்க, பொன்னையும் பொருளையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்து வைங்க, பேர் புகழ் பிரஸ்தாபத்தை நீங்கள் சம்பாதித்து வைங்க, அதனால என்ன லாபம்? ஏனென்று சொன்னால் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு பக்கம் இந்த உலகத்தின் முடிவிற்கான சத்துரு சாத்தான், உலகத்தின் அதிபதி, அவருடைய காரியங்களை தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் நரகாக்கினை பார்த்தீங்கன்னா பாதாளம் திறக்கப்பட்டு ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் உலகம் எங்கிலும் இருக்கிற தேசத்திலே அவர்கள் வேகமாய் இந்த பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான மரண கட்டுகளினால, பாவத்தினால, சாபத்தினால, அக்கிரமத்தினால, வியாதினால, தரித்திரத்தினால, விபச்சாரத்தினால, போதை வசுகளினால, விக்கிர ஆராதனையினால, இன்னும் பொல்லாத காரியத்தினால தேவன் அருவருக்கிற 6 காரியங்களும் தேவன் வெறுக்கிற 7 காரியங்களை செய்து அவர்கள் பாதாளத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபக்கமோ பரலோகத்தின் வாசல் இடுக்கமான வழியாயிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பாதாளத்தை நோக்கி ஓடுகிறார்கள் என்று சொன்னால் சில ஆயிரங்கள் லட்சம் கூட என்ன பண்ணல, பரலோகத்தை நோக்கி போகவில்லை. பிரியமானவர்களே, கோடி எங்கே இருக்கிறது? 1000 எங்கே இருக்கிறது? மோசேயினுடைய காலத்துக்கும் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கும் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வந்து 2026 வருஷம் முடிந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப மோசேயின் காலத்திலிருந்து ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்த அந்த நாட்கள்ல ஏதேன் தோட்டத்திலிருந்து திரும்ப முற்பிதாக்களுடைய காலத்திலிருந்து மோசேயின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கணக்கு பண்ணினீர்கள் என்று சொன்னால் பலாயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கிறது. இத்தனை வருஷமாய் தேவன் தாமதிக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்காக எனக்காக தாமதிக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாருங்க, அன்னைக்கு மோசே என்னென்ன காரியம்லாம் சொன்னாரோ அந்த ஜனங்களுக்கு எவ்வளவோ சொன்னார். நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மோசேயிடம் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் கானானிலே பிரவேசித்தவர்கள் என்று பட்டியலை பார்க்கிற பொழுது யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் மிஞ்சுகிறார்கள். அநேகர்கள் தேவனுடைய எச்சரிப்புக்கும் தேவனுடைய கோபாக்கினைக்கும் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் சங்காரமானார்கள், வாதையினாலே செத்து போனார்கள். பிரேதங்கள் அங்கே பாளையத்திலே அவர்கள் வழிவந்த அந்த வழியிலே பிரேதங்கள் விழுந்தன. நடத்தின ஊழியக்காரனுக்கு விரோதமாய் சொல்லால கல்லெறிந்தார்கள், மோசேயை கொல்ல பார்த்தார்கள். மோசே இடத்தில் ஆண்டவர் பேசுகிற பொழுதும் இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், மோசே இந்த ஜனத்தை நான் அழித்து விட போகிறேன் என்று சொல்லி தேவன் கோபம் உண்டவராக இருந்த பொழுதும் தேவனிடத்தில் மோசே கெஞ்சி பிரார்த்தித்து அந்த ஜனங்களை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படவில்லை. ஆனால் இந்த காலத்தில் நாம் முற்பிதாக்களை பார்த்து படித்திருக்கிறோம், மோசேயினுடைய காரியங்களை அறிந்திருக்கிறோம், அதற்கு பின்வந்த ராஜாக்களையும் நியாயாதிபதிகளை அறிந்திருக்கிறோம், சின்ன தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசன காரியங்களை அறிந்திருக்கிறோம், 12 அப்போஸ்தலருடைய காரியங்கள், வாழ்க்கை முறையை அறிந்திருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்தலை அறிந்திருக்கிறோம். இவ்வளவு உபதேசங்களை கேட்டும், இவ்வளவு எச்சரிப்புகளை கேட்டும், இவ்வளவு கட்டளைகளை சொல்லியும், இவ்வளவு தேவன் கடைசி கால எச்சரிப்பை கொடுத்தும் இன்னும் நீங்களும் நானும் மனம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால் என்ன? இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் ரட்சிக்கப்பட்டேனே, நான் தான் 20 வருஷம் படி ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, நான் தான் அந்நிய பாஷை பேசுறேனே, நான் தான் அபிஷேகம், நான் கையை வச்சு அநேகர் சுகமாகிறதே என்று சொல்லி அதுதான் ரட்சிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மெய்தான், முதல் முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்கினது உண்மைதான், உங்கள் மூலம் அற்புதம் அடையாளம் செய்வது உண்மைதான், உங்களை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு அற்புதங்களை அடையாளம் செய்வது உண்மைதான். ஆனாலும் உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரியமாயிருக்கிறதா? வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, தொழில் தொழில் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, ஊழியம் ஊழியம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, ஒரு கணம் உன்னை நீ சிந்தித்து பார்த்தது உண்டா?
உலகம் முழுவதும் உங்கள் மூலம் 1000 ஆத்துமா, 1,00,000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாலும் உங்கள் ஆத்துமா தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுக்காக காத்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தின்படி நீங்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிவிடுவார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களுக்கே பரலோகம் கையளிக்கப்படுகிறது. ஊழியம் செய்கிறவர்களுக்கு அல்ல. ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துருவாங்கன்னு எங்கேயும் எழுதிடல. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால் அற்புதம் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால் அதை செய்து இதை செய்துன்னு சொன்னாலும் அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். பாருங்க, இதே மோசே இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஜனங்களுக்கு சொல்லி வருகிற காரியத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது பாருங்க, ஆண்டவர் இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம், யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அது மாத்திரமல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. அது மாத்திரமல்ல, 20:13ஆம் வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை அவனுடைய வேலைக்காரிலும் அவருடைய வேலைக்காரிகளும் இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய எருதையும் அவருடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி இப்படி எல்லாம் ஆண்டவர் அந்த ஜனங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த கடைசி காலத்தில் இப்போ இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதே அந்த ஜனங்கள் அவ்வளவு பயத்தோடும் பக்தியோடும் கை கொண்டார்கள். பல நேரத்தில் அதை விட்டு விலகி போனார்கள், கீழ்ப்படியாமை போனார்கள், சங்காரம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கடைசி காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறது வரைக்கும் இந்த எல்லா சர்வ பாவங்களையும் எல்லா மனுக்குலத்தின் பாவங்களையும் கடந்தவை நடந்து நிகழ்கால வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் வரப்போகிற சந்ததிக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து இன்னும் பிறக்க போகிற குழந்தைக்காக கூட அவர் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் உடனுக்குடன் ரியாக்ஷன் பண்ணி அந்த ஜனங்களுக்கு தண்டனையோ வாதையோ இல்லை என்று சொன்னால் அவர் திருத்தப்படவோ மோசேயை கொண்டு இன்னும் பல பரிசுத்தவான்களை கொண்டு நடத்துகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்துல பிரதான ஆசாரியர் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே நாம் நடத்தப்படுகிறோம். தேவனுடைய குமாரனுடைய வார்த்தையின்படி நம்மை நடத்தப்படுகிறோம். பிதாவுடைய சித்தத்துக்காக நம்மை அர்ப்பணித்து அவர் வழிகளில் நடக்கிற பொழுதுதான் இந்த ஜனங்கள் பாருங்க கீழ்ப்படியாமையினால சர்வ சங்காரமாக்கப்பட்டார்கள். கட்டளை மீறினாலே சாபத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். பாருங்க, தேவனுடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளாதனால வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் சாபமாய் மாறுகிறது. அதனால மிகவும் நெருக்கப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், ரத்தம் சிந்தப்பட்டார்கள். பிரியமான சகோதரனே சகோதரே, உடைய வாழ்க்கையில இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அவர் சமீபமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் செய்த பாவம் அல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தரை நோக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதான கட்டளையாக கற்பனையை நீங்கள் கை கொண்டு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். 2 கற்பனை கட்டளைகளை கலாத்தியர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கலாத்தியர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நீங்கள் கை கொள்ளுகிற பொழுது
5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை உங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கை கொண்டு படுக்கை அறைக்கு போகிற பொழுது அந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை இருந்ததா என்பதை கர்த்தரிடத்தை விசாரித்து, ஒருவேளை அதற்குள்ள இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே அந்த கற்பனை கட்டளையின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணித்து இன்றைக்கு அந்த முடிவு புரிந்து நிலைத்து நிற்க விரும்புகிறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவார். ஏனென்று சொன்னால் 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஏன்னா நல்ல விசுவாச போராட்டத்தை போராட வேண்டும், அந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதாக நீதிபதி நித்திய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கம் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில், இந்த கடைசி காலத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கட்டளைக்கும் உம்முடைய எச்சரிப்புக்கும் உம்முடைய கற்பனையும் கட்டளையும் கை கொள்ளாததினாலே அவர்கள் பட்ட பாவங்கள், அவர்கள் பட்ட சாபங்கள், அவர்கள் ஆண்டவரே தகப்பனே சர்வ சங்காரமானதையும் ஆண்டவரே அவர்கள் இழந்து போனதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு நாளிலே ஆண்டவரே மனித குமாரனாய் அவதரிக்கவில்லை. அவர்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே தகப்பனை அவர்கள் ரத்தம் சிந்தினதை அவர்கள் அறியவும் இல்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் காலத்தில், இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய கட்டளை கற்பனைகளுக்கு கொடுத்தது மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கடைசி காலத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பிரதான 2 கற்பனை கட்டளை கைக்கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதன்படி வாழ்ந்து ஆண்டவரே நித்திய நரகத்துக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள, நித்திய பரலோகத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்த இந்த நாட்களிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை, என் குடும்பத்தை, பிள்ளைகளை, சந்ததியை, ஆண்டவரை பார்க்கிற, ஆண்டவரை பேசுகிற எல்லா மனிதர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ரட்சித்து காத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.